வணக்கம். இன்றைக்கி நம்மளோட டாக்டர் மதுலிகா புற்றுநோயியல் துறை நிபுணர் கீமோதெரப்பி சம்மந்தமாக நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். கீமோதெரப்பின்னா என்னங்க டாக்டர்? கீமோதெரப்பி ரத்தம் மூலியமாக மருந்துகளை செலுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட். இது மெயினாக கட்டியை கரைக்கிறதுக்காக கொடுக்குற ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுக்கு எதுக்காக கொடுக்கலாம்? சில பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட கேன்சர் என்னங்கிறத பொறுத்து கீமோதெரப்பி தேவைப்படும். ப்ரைமரியாக பிளட் கேன்சர் சம்மந்தமான பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பி ரொம்ப அவசியமான ட்ரீட்மெண்ட். சில பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இது அட்ஜுவன்ட் கீமோதெரப்பின்னு சொல்லுவோம். சில பேருக்கு சர்ஜரிக்கு முன்னாடியே கீமோதெரப்பி தேவைப்படும், கட்டியை கரைச்சி அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறதுக்கு. அது நியோ அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் ரேடியேஷன் கூட கீமோதெரப்பி கொடுப்போம். கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பீங்கம்மா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ஸில் தான் அவைலபிளாக இருக்கும். இது கையில் ஒரு சின்ன நரம்பு மூலியமாக ஐவி லைன் மூலியமாக கொடுப்போம். நம்ம எப்படி குளுக்கோஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி. சில பேஷண்ட்ஸ்க்கு கீமோ போர்ட், ஒரு சின்ன டிவைஸ் நெஞ்சு பகுதியில் வைக்கிற மாதிரி இருக்கும். இது மூலியமாகவும் கீமோதெரப்பி கொடுக்கலாம். சம்டைம்ஸ் டேப்லெட் ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது, அதுவும் கொடுப்போம் பேஷண்ட்ஸ்க்கு. கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா? இது நிறைய பேரோட நம்பிக்கை. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. நம்ம அந்த ஊசி குத்துற டைமில் கொஞ்சம் பெயின் இருக்கும், டயர்ட்னஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆஸ் சச் பெயின் எதுவும் இருக்காது. கீமோதெரப்பி டைமில் என்னோட வேலையை என்னால் ரொட்டீனாக பண்ண முடியுமா? உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரெகுலராக பார்த்துக்கலாம். பட் ஃபஸ்ட் 2 days மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அந்த டைமில் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட ரொட்டீன் ஒர்க்ஸ் ப்ளஸ் உங்களோட வேலைகள் இது எல்லாமே நீங்கள் ஒரு 1 weekல ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். கீமோ ஷெட்யூலை நான் ஸ்கிப் பண்ணால் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் வைஸ் ஆல்டர் எதுவும் ஆகுமா? யூஸ்வலாக கீமோ வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா 3 வாரத்துக்கு ஒரு முறை கொடுப்போம். இந்த ஸ்கெட்யூலை நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது நல்லது. அப்போ தான் ட்ரீட்மெண்ட்டோட எஃபிகசி நல்லா இருக்கும். பட் 1 or 2 days முந்தி பிந்தி தவிர்க்க முடியாத காரணங்கள்னால என்ன ஸ்கிப் பண்ணுறது ஓகே. பட் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இப்போ கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் டைமில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு பயம் இருக்குது. அது உண்மையாகவே அப்படி இருக்குமா? நிறைய பேஷண்ட்ஸ் இப்படி ஒரு ஃபால்ஸ் பிலீஃபோடு தான் வராங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினே நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தாங்குவேனா, என்னால் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறது தான். பட் இது ஒரு சுலபமான ட்ரீட்மெண்ட். நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு முந்தையே தெரிஞ்சுட்டு அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், லைஃப் ஸ்டைல் வைஸ் நம்ம என்ன மாடிஃபை பண்ணிக்கணும், ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறத நம்ம கடைப்பிடிச்சோம்னா ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் டைமில் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க? யூஸ்வலாக நார்மல் டயட் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். பட் பிபி சுகர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டயட் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பைசி ஃபுட்ஸ், ஈஸியாக ஜீரணம் ஆகிற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ப்ளஸ் ஹோம் ப்ரிப்பேர்ட் ஃபுட்ஸ் ஆர் பெட்டர். இந்த ப்ராசஸ் ஃபுட், ஹோட்டல் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை மேட்டர் பண்ணாமல் குவாலிட்டி ஆஃப் ஃபுட், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இருந்தாலே போதும். கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாமா? எல்லா வயதினருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பட் அவங்களோட கேன்சர் என்ன டைப்பில் வந்திருக்கு, என்ன கீமோ ட்ரக்ஸ் தேவைப்படுதுங்கிறது ஒரு ஏஜ் குரூப்புக்கும் வேரி ஆகும். அது தகுந்த எல்லாருக்குமே இது எளிதாக கொடுத்துக்கலாம். இப்போ கீமோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபாலோஅப் கேர் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? கண்டிப்பாக எல்லா பேஷண்ட்ஸுமே ஃபாலோஅப்பில் இருக்கணும். ஸோ இமீடியட்டாக கீமோ முடிஞ்சதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட்ஸை நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் ரிகவரி எப்படி இருக்குது, நாங்களோட ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். யூஸ்வலாக 3 months ஒன்ஸ் ஃபாலோஅப் வரணும். இந்த டைமில் பிளட் டெஸ்ட்டும் பீரியாடிக் ஸ்கேன்ஸும் இருக்கும். ப்ளஸ் நாங்கள் கிளினிக்கல் எக்ஸாமினேஷனும் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் எங்கள் கூட இருக்கிறது ரொம்ப அவசியம். தேங்க்யூ டாக்டர். இது வரைக்கும் நம்ம கீமோதெரப்பி சம்மந்தமாக டாக்டர்கிட்ட கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக பார்க்கலாம்.